இந்த செவரொட்டியை ஒரு மணி நேரத்துக்கிட்ட வேக வச்சேங்க. இருந்தும் இதில் பாருங்கள் எவ்வளோ ப்ளட்டு வருது பாருங்கள். இது ஃபுல்லாகவே ரத்தத்தாலே உருவாகும் இந்த செவரொட்டி. அதனால் கொஞ்சம் ப்ளட்டோடு தான் இருக்கும். நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றாமல் இதோட போட்டிங்கன்னா சுண்டிடும். தண்ணியெல்லாம் இது தண்ணி தான் அப்படின்னு சொல்லி கீழே ஊற்றிடுவீங்க இல்லைங்களா? அது மாதிரி எப்பயுமே ஊற்றாதீங்க. இதோட போட்டு வேக வைக்கிறப்ப சுண்டிடும். அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரத்தம் நல்லா ஊறி வருங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ரத்த விருத்தி ஆகிறது தான் இந்த செவரொட்டி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களாம் அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாமே இந்த செவரொட்டியை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை அதிகமாக உடலில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, கருவேப்பிலை, தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு ஒரு 4 சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுங்க. அது லஞ்சுக்கு செவரொட்டி, அவிச்ச முட்டை, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய லஞ்சுக்கு சுட சுட சாதம், ரொட்டி, அவிச்ச முட்டை, மட்டன் குழம்புங்க. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரிலாம் சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள்.